வாய்ஸ் ஆஃப் ஒரிஜின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில ஒரு பெரிய குண்டு வெடிப்பு ஒன்று நடந்திருக்கு. அதை பத்தியும் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம உதயநிதி சொன்னதே திருப்பி சொல்லியிருக்காரு. அவருக்கு திருப்பி நம்ம பண்ணதே ஒன்று பண்ணிட்டு பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் பெரிய ஒரு அவமானம், வெக்கக்கேடா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திரு உதயநிதி தான் பார்க்க போறோம். அவரு தான் வந்து நேற்று பேசியிருக்காரு. கொள்கையே இல்லாம எதுக்கு சுத்துறணும், எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாத ஒரு கோஷ்டி வந்து சுத்திட்டு இருக்கு. யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சத்தம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல்னா ஏதோ என்டர்டைன்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவரெல்லாம் வந்து பேசலாமா? நைட் நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்ண ஆள் தானே அவரு. நிவாஷினி அப்படின்ற இன்ஸ்டா மாடல் அவங்க ஆல்ரெடி எப்போ போட்ட போஸ்ட்ல போயிட்டு நேற்றுக்கு ரீபோஸ்ட் பண்ணி விளையாண்டுருக்காரு நம்ம டெபுட்டி சிஎம். ஃபேக் ஏரியில பண்றதா நினைச்சிட்டு அவருடைய ஒரிஜினலிலே பாத்தீங்கன்னா பண்ணிட்டாரு போல. அவர் வந்து அதை பேசலாமா? என்டர்டைன்மெண்ட் யாருக்கு? எங்களுக்கா? உங்களுக்கு தான் என்டர்டைன்மெண்ட். இப்போ இவங்க போன மாநாட்டை கூட பார்த்தோமே, இளைஞரணி மாநாட்டை. அப்போ கூட பார்த்தோமே, இந்த விருதுநகர்ல போய் வாழை மரத்தை கூட ஃபைட்டு போடுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு படுத்துக்கிறது. ஒருத்தன் குடிச்சிட்டு போதை ஆகிட்டு போறான், அவனை இன்னொருத்தர் தூக்கிட்டு போறான். அந்த விஷயத்துல நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுதான் உங்க கொள்கையா? இதுதான் உங்க கோட்பாடான்னு எங்களுக்கு கேட்க தோணுது. இதுதான் உங்களோட என்டர்டைன்மெண்ட். நீங்க வந்து அடுத்த கட்சியை பத்தி பேசுறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு வார்த்தை ஒன்று வருது, அதை நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால இவரை புறந்தள்ளிடுவோம். இவரு ஒரு தமாசு. இவர் அப்படியே ரோட்ல விளையாடிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டு வந்து வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால இவருக்கு ஒரு இது இருக்கு. இவ்வளவு பேச்சு பேசியிருக்காருல, இவருக்கு ஒரு சாப்டர் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்த்துட்டு பின்னாடி இதோட அறமா சர்ற மாதிரியா இவரை நம்ம பேசுவோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுறாரு. இவர் வந்து அடுத்த கட்சியெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. டப்பா இன்ஜின் அப்படி சொன்னாரு. நான் சொல்ல, அவர் தான் சொன்னாரு. அதே மாதிரி வந்து எல்லாம் பஞ்சரான டயருங்க தான் அந்த கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, அவரு தான் சொல்லியிருக்காரு. இவங்க கூட்டணியே அங்க உடைஞ்சி அங்க வெறும் சண்டையா போயிட்டு இருக்கு. இவரு போய் அடுத்த கூட்டணி, அடுத்த கட்சியை பத்தி இவர் பேசுறதுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்ல விரும்பல இருக்குன்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நேத்து வந்து காங்கிரஸ்ல ஒரு தரப்பினர் வந்து நாங்க விஜய் கூட தான் போவோம், தளபதி கூட தான் போவோம், தாவேகா கூட தான் போனோம். ஏன்னா அங்கதான் இளைஞர்கள் சக்தி அதிகமா இருக்கு, மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க, அங்க நிறைய வரவேற்பு இருக்கு, அதனால நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தரப்புல அங்க நிக்கிறாங்க. விஜய் வந்தா தான் நல்லா இருக்கும், கூட்டணியில பங்கு வேணும், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாத்தான் நம்ம வேலை செய்ய முடியும். திமுக எந்த காலத்திலயும் நம்ம கூட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இன்னொரு தரப்புல வந்து நம்ம திமுக கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து நீங்க எங்க இருந்தாலும் நாங்க கட்சிக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இருக்காங்க. அதுல வந்து மாணிக்கம் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். கூட்டணி பூசல் நிறைய இருக்கு. இவரு வந்து அடுத்த கூட்டணியை பத்தி இவரு பேசிட்டு இருக்காரு. என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நேத்து பிறந்து அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஒரு பிஞ்சு குழந்தையை காணவில்லை, தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. அரசு மருத்துவமனையில திருடிட்டு போயிட்டாங்க. மாவட்டத்தின் தலைமை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து பச்சிளம் குழந்தையை கடத்திய சம்பவம் தான் திருச்சியை திடுக்கிட வைத்துள்ளது. ஏங்க, குழந்தைய காட்டணும்னா 500 ரூபா கொடுத்தாதானே அங்க சொல்றாங்களே, அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? இல்ல நான் கேக்குறேன், தெரிஞ்சிடும் தானே கண்டுக்காம இருக்கீங்க? ஏன் 3 நாள்ல குழந்தை காணா போகுதுன்னா நீங்களாம் என்னங்க அரசாங்கத்தை நடத்துறீங்க? இதெல்லாம் எங்கங்க இந்த அக்கிரமெல்லாம் நடக்கும்? திருப்பி கிடைச்சிட்டாங்க, அது வேற விஷயம்.
ஆனா எப்படி தொலைஞ்சு போகுது? ஒரு சர்வேலன்ஸ் கேமரா கூடமா இருக்காது? ஏன் அதை செக் பண்ண மாட்டீங்க? எப்படி அப்புறம் பயம் இல்லாம அவங்க திருடுறாங்க? இருக்குதுன்னா சிசிடிவி இருக்குதுன்னா எப்படிங்க திருடுறாங்க? அந்த பயம் வரணுமா இல்லையா? அடிச்சு கையை காலை உடைச்சா அடுத்த வாட்டி பண்ணா கையை காலை உடைப்பாங்கடான்ற ஒரு பயத்தை வர தேவையில்ல. மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. திமுக காரங்க ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ளுங்க, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க, சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வேற பார்ப்போம். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நேர்களை நீங்க கோச்சிக்காதீங்க. இது கூட ஒரு அரசாங்கத்தால பண்ண முடியலன்னா அந்த அரசாங்கம் கிளம்பி போலாம், வேற யாருன்னா பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு. கொள்ளையடிக்கிறது மட்டுமே குறிக்கோளா வச்சு ஒரு அரசியலை எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இப்பதான் பாக்குறோம். நாங்க எவ்வளவு வரலாறு படிச்சிருக்கோம், நாங்க இப்பதான் பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கேவலமான ஒரு மரியாதையற்ற ஒரு சூழ்நிலை நேற்று நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈஷா ஆதியோகி அவர் நடத்தினார் பாத்தீங்களா, ஈஷால கோயம்புத்தூர்ல அந்த விஷயம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்தாங்க, அவங்க பக்தி இதுல முழுகுனாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சாமியை வேண்டுனாங்க, அவங்க எல்லாமே பண்ணாங்க. ஓகே ஓகே, அவங்களுக்கு எல்லாமே ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பக்தியில அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா அது எங்க நடக்குது? தமிழ்நாட்டுல. என்ன மாநிலம்? தமிழ்நாட்டு மாநிலம். என்ன மாவட்டம்? கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் யாரு கையில? மொத்தமாவே சிஎம் கையில. இப்படி மொத்தமாவே கோயம்புத்தூர் மாவட்டமும் தமிழ்நாடு சிஎம்மான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் இது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காக ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்றாங்க, திறந்து வைக்கிறாங்க. அந்த அந்த நிகழ்ச்சியை திறந்து வைக்கிறாங்க. யாரு? மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மகாராஷ்டிரா சிஎம் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல நடக்கிற ஈஷா அந்த ப்ரோக்ராம மகாராஷ்டிரா சிஎம் திறந்து வைக்கிறாரு. தேவேந்திர ஃபட்னாவிஸ் திறந்து வைக்கிறாரு. கோவை ஈஷா சிவராத்திரி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இந்த கொடுமைலாம் எங்க நடக்கும்? இப்ப நான் கேட்கிற உதயநிதி அவர்களே, இதுதான் உங்களோட கொள்கையா? இதுதான் உங்க அரசியலா? இதுதான் உங்க என்டர்டைன்மெண்டா? இத போய் பாருங்க. ஏன்னா உங்க மாநிலத்துல அடுத்த மாநிலத்தோட சிஎம் ஒரு நிகழ்ச்சியை திறந்து வைக்கிறாருன்னா அது உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம், அது உங்களுக்கு எவ்வளவு அவமானம், வெக்கக்கேடா இருக்குது எங்களுக்கு எல்லாம். என்னடா இது, நம்ம மாநிலத்துல அடுத்த மாநிலத்தோட சிஎம் பண்ணிட்டு போறாரு, நிகழ்ச்சி திறந்துட்டு போயிட்டாரு. நம்ம சிஎம் எங்கடா இருக்காரு? எங்கடா போனாரு? என்னடா பண்ணாரு? என்னடா பண்ணிட்டு இருக்காரு? இதெல்லாம் பண்ணாம போய் யூடியூப்ல ஆட் போட்டுன்னு இருக்காரு. ஒரு வீடியோ ஸ்க்ரால் பண்ணா அடுத்து அவர் ஆடு தான் வருது. அதெல்லாம் விடுங்க. டெப்யூட்டி சிஎம் எங்கங்க போயிட்டாரு? இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போட தெரியுது இல்லைங்க டெப்யூட்டி சிஎம்க்கு. அவரு அந்த மகாராஷ்டிரா சிஎம் வரலன்னா கூட பரவாயில்ல, வெளி மாநிலத்தோட சிஎம் ஓபன் பண்றாரு. அப்ப அங்க கண்டிப்பா யாருன்னா நம்ம நாட்டோட நம்ம மாநிலத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்கணும். சிஎம் இல்ல, டெப்யூட்டி சிஎம்மும் இல்ல. சரிப்பா உடுப்பா. சேகர் பாபு எங்கப்பா போயிட்டாரு? அறநிலையத்துறை அமைச்சரு அவர் எங்க போயிட்டாரு? ஏன்பா சர்வே எடுக்க போன ஒரு கர்ப்பிணி பெண்ணை வயிற்றுல அடிக்க ஆள் அனுப்ப தெரியுது? ஆமா பேசினாங்க, எடுக்க கூடாது. எங்க வீட்டுக்காரர் சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. நாங்க சொன்னோம், அண்ணா கை வைக்காத பேசுங்க, கை வைக்காம பேசிட்டு எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். எங்க மேல இடத்துல இருந்து ஆள் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க எதா இருந்தாலும் பேசிக்கீங்கன்னு சொல்றேன். அதாங்களே அவங்க ஆள் எல்லாம் திரட்டி எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னணியில யார் இருக்கா? யாருடைய தூண்டுதல் பேர்ல இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி? சேகர்பாபு தூண்டல் தான், வேற யாருமே இல்ல. தொகுதிக்குள்ள என்ன விட்டு வேற எவனும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. ஏன் இதுக்கு போக தெரியலையா? நான் திரும்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, நீங்க தோக்குறீங்க. இதுக்கு அடுத்து நீங்களா அந்த சீட்டை நினைச்சு கூட பார்க்காதீங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்க. அவ்வளோ வெறியில இருக்காங்க உங்க மேல மக்கள். இறுதியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் மக்களே, இவங்களை 2026 ஒழிக்கணும், இவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். ஊழல் சக்தியும் தீய சக்தியும் இனிமே தமிழ்நாட்டை அண்டவே கூடாது. அவ்வளவுதான். வணக்கம்.